ஓரிடத்தில் இருந்த எலி, முயல், குரங்கு, வெட்டுக்கிளி ஆகியவை ஒன்றுடன் ஒன்று நன்றாக பழகி வந்தன. ஆனாலும் அவைகளுக்குள் அழகு குறித்து அடிக்கடி விவாதங்கள் எழும். ஒவ்வொன்றும் தன் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் பேசும். முயல் மட்டும் மௌனமாக இருக்கும். நம் 4 பேரில் நான் தான் மிக அழகு. மனிதர்கள் கூட எங்கள் இனத்திலிருந்துதான் தோன்றியதாக சொல்வார்கள். குதித்து குதித்து நடனம் ஆடியபடி சொல்லியது குரங்கு. நாங்கள் மனிதர்களின் வீட்டுக்குள்ளே புத்திசாலித்தனமாக ஒளிந்தும் வாழ்கிறோம். எங்களிடம் அழகும் அறிவும் இருக்கிறது. எனவே நான் தான் அழகு தேவதே என்றது எலி. மனிதர்கள் திட்டும்போது குரங்கு முகம், எலி முகம் என்று கூட உங்களை பற்றி கூறுவார்கள். நான் சிறிய உருவமாக இருந்தாலும் கிளியின் நிறத்தில் அதை போன்றே அழகாக இருக்கிறேன். பெருமிதம் பொங்க கூறியது வெட்டுக்கிளி. நான் இந்த அழகு போட்டிக்கே வரவில்லை. முயல் சொல்ல 3ம் சேர்ந்து சிரித்தது. முயல் மெதுவாக அவ்விடத்தை விட்டு அகன்றது. என்ன இருந்தாலும் வெள்ளை வெளரென்று முயல் ஓடி வரும் அழகே தனிதான் என்று குரங்கு சொல்லியது. ஆமாம் ஆமாம் என்று ஒப்புக்கொண்டது வெட்டுக்கிளி. நிறமும் அழகு மட்டும் இருந்தால் போதுமா? அறிவு, புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அழகியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றது எலி. எனக்கொரு யோசனை தோன்றுகிறது. நமக்குள்ளே ஒரு அழகி போட்டி நடத்தினால் என்ன என்று கேட்டது வெட்டுக்கிளி. போட்டி நடத்தலாம், ஆனால் நடுவர் யார் என்று சந்தேகம் எழுப்பியது எலி. நடுவராக நான் இருக்கிறேன் என்று திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அனைத்தும் மேலே பார்க்க மரத்தின் மீது ஒரு காகம் இருந்தது. நீங்கள் எப்படி? ஆச்சரியப்பட்டது குரங்கு. நீங்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். முயலையும் அழைத்து கொண்டு வாருங்கள். நாளை என் இருப்பிடம் தேடி வாருங்கள். ஆனால் நான் தெரிந்தெடுப்பவரை அழகு ராணியாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காகம் தன் முகவரி கூறியது. அப்படியே செய்கிறோம் என்று அனைத்தும் சேர்ந்து குரல் கொடுத்தன. மறுநாள் அனைத்தும் அழகிய அழகுராணி கனவில் மிதந்து காகத்தை தேடி போய்க் கொண்டிருந்தன. அப்பொழுது குருவி ஒன்று வலியால் துடித்து கொண்டிருந்தது. அதன் கால்களில் காயம் தெரிந்தது. எனக்கு யாராவது ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒரு சிறுவன் கல்லெடுத்து எறிந்து காலில் காயப்படுத்திவிட்டான் என்று குருவி பலகீனமாக உதவி கேட்டது. நாங்கள் அழகி போட்டிக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். அபசகுணமாக பேசாதே என்று கடுமையாக கூறியது குரங்கு. குருவியை பார்த்த எலியும் வெட்டுக்கிளியும் முகம் திருப்பி சென்றுவிட்டன. முயல் குருவி அருகே தயங்கி நின்றது. பின்னர் அவசரமாக மருந்து தேடி காலில் வைத்துவிட்டு அழகி போட்டிக்கு சென்றது. அழகி போட்டி தொடங்கியது. குறித்த நேரத்திற்கு முயல் மட்டும் செல்லவில்லை. மீதி 3ம் மனசுக்குள் மகிழத் தொடங்கின. அழகுக்கும் அறிவுக்கும் மதிப்பெண் போட்டுவிட்டேன். இனி உங்கள் நல்ல குணம் பார்த்து மதிப்பெண்கள் கொடுப்பேன். குணத்தை பார்த்துதான் அதிக மதிப்பெண்கள் ஒதுக்கியிருக்கிறேன் என்று காகம் கூறியதும் குருவிக்கு உதவாத 3ம் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன. அப்பொழுது அறக்க பறக்க முயல் ஓடி வந்தது. முயல்தான் அழகு ராணி. இதை அழகு ராணியாக தேர்வு செய்வதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றது காகம். குருவி என் நண்பன்தான். ஒரு ஆபத்திலிருந்து முயல் காப்பாற்றியதாக சற்று முன்புதான் குருவி கூறியது. அப்போது நீங்கள் மூவரும் உதவாமல் சென்றது பற்றியும் சொல்லி வருத்தப்பட்டது. உதவும் நல்ல மனது உள்ளவர்கள்தான் உண்மையில் அழகானவர்கள் என்று காகம் கூறியது. ஆம், இதை போலத்தான்
வேதாகமத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்களில் நல்ல சமாரியன் என்ற மனிதனை பார்க்கிறோம். கல்லறினால் அடிபட்ட ஒரு மனிதனை சாவுக்கேதுவாக இருக்கும்போது நல்ல சமாரியன் என்ற மனிதன் அவனை தூக்கி சத்திரத்தில் சேர்த்து அவனை காப்பாற்றுகிறான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் புறம்பான அலங்காரத்தை விரும்பாமல் தேவன் விரும்பும் அலங்காரத்தை தரித்து கொள்வோம்.